Vanakkam, very good morning, very good evening to you all. Jai Shri Krishna Guruji. Welcome to the Bhagavad Gita Satsang, the song of divine in Tamil. Om Shri Gurubhyo Namaha, Om Shri Ganeshaya Namaha, Om Shri Saraswataya Namaha, Om Shri Guru Dattatreya Namaha, Om Shri Mahalakshmi Namaha, Gurur Brahma, Gurur Vishnu, Gurur Devo Maheshwaraha, Guru Sakshat Parabrahma, Tasmai Shri Guruve Namaha. So, நாங்க வந்து chapter 2, we're doing chapter 2, Sankhya Yoga, the Yoga of Knowledge, verse 14. We finished till 14. 14 வரைக்கும் complete பண்ணிருக்கோம். Chapter 2, verse 14. இன்னைக்கு வந்து verse 15 ல இருந்து ஆரம்பிக்க போறோம். So chapter 2, Bhagavad Gita chapter 2, verse 15. Arjuna, the wise man, to whom pain and pleasure are alike, and who is not tormented by these contacts, becomes eligible for immortality. See, நேத்திக்கு நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண பகவான் சொல்லிட்டு இருந்தாரு, சந்தோஷம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் சரிசமமா பார்க்கணும். நமக்கு ஏன் அது வலிக்கிறது? சிலது வந்து சந்தோஷத்தை கொடுக்கறது, சிலது வந்து துக்கத்தை கொடுக்கறது. அது ரெண்டுமே வந்து அந்த ஒரு நிமிஷத்துக்கு அந்த ஒரு மொமெண்ட் தான். அதுக்கப்புறம் அது கூட எல்லாமே கடந்து போகும்னு சொல்லுவாங்க. அது கூட கடந்து போயிடும். அதை வந்து நீங்க வந்து அதை ரொம்ப அப்படியே மனசுக்கு எடுத்துக்கினீங்கன்னா அது உங்களுக்கு அட்டாச்மெண்டா மாறும். அட்டாச்மெண்டா மாறினா என்ன ஆகும்? அது ஒரு கர்மாவா மாறிடும். நீங்க யாரோட ரொம்ப அன்பா இருக்கீங்களோ அதுவும் ஒரு கர்மா தான். நீங்க யார அதிகமா வெறுக்கிறீங்களோ அவங்களோடயும் ஒரு கர்மா. ஏன்னா அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒண்ணு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறது இல்ல பிடிக்கிறதே கிடையாது. நீங்க வந்து அந்த சமபாவனாலே இல்ல. என்ன சொல்றது, இப்படியும் கிடையாது அப்படியும் கிடையாது, அந்த நடுவுல இருக்கணும். நமக்கு வந்து எது யாருமே நல்லவங்க கிடையாது கெட்டவங்க கிடையாது. ஐ மீன் எஸ், குட் அண்ட் பேட், நல்லவங்க கெட்டவங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் அது வந்து நமக்கு பாதிக்க கூடாது. ஏன்னா நாம வந்து அவங்களோட கர்மால வரக்கூடாது. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நேத்திக்கு வந்து நான் அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். பகவான் என்ன சொன்னார், நம்ம சென்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு பொருளை பார்த்தா அது உடனே எனக்கு வேணும். இப்போ வந்து நீங்க வந்து என்னது ஒரு நகை கடைக்கு போறீங்க, இல்ல ஒரு யாராச்சும் ஒரு சாரி உடுத்திருக்காங்க, அவங்கள பார்த்த உடனே அந்த சாரி உங்களுக்கு மனசுல வந்துடுது, ஓ இது ரொம்ப அழகா இருக்கு, எனக்கும் வேணும் அப்படின்றது ஒரு ஆசை வந்துடுது. உடனே அந்த ஆசை வந்த உடனே என்ன, எனக்கும் வேணும். அந்த எனக்கும் வேணும்ன்றது வந்து அது ஒரு ஆசையில போகிறது கிடையாது. ஒரு ஆசை ஆன மேல இன்னொரு ஆசை அப்படியே வந்துட்டே இருக்கு. அதுதான் இந்த மோகம் கொடுத்துடணும், கம்ப்ளீட்டா விட்டுடணும். அது என்னது, டிசையர்ஸ்னா, டிசையர்ஸ் வந்து ரூட் காஸ் ஆஃப் ஆங்கர். ஏன்னா டிசையர்ல இருந்தா கோபம் வரும். எப்படி சொல்லுங்க, உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஆசைகள், நாங்க என்ன சொல்லுவோம், சின்ன சின்ன ஆசை. அந்த சின்ன சின்ன ஆசை தான் உங்களுக்கு அது நிறைவேற்ற முடியாத பட்சத்துல உங்களுக்கு கோபம் அதிகமா வரும். ஏன்னா ஒரு சின்ன ஆசை, நான் என்ன பெருசா கேட்டுட்டேன், இந்த மாதிரி நீங்க சொன்னது இருக்கா? அது வந்து உங்க பையனா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாரா இருக்கட்டும். சில டைம் நீங்க வந்து உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்வீங்க, உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்ககிட்ட சொல்லுவாரு, இல்ல உங்க பசங்க உங்ககிட்ட சொல்லிருக்கலாம், நான் என்னத்த அப்படி பெருசா கேட்டுட்டேன், இவ்வளவுதான் ஒரு சின்ன ஒரு நகை பார்த்தேன் அதுதானே கேட்டேன், இந்த ஒரு புடவை தான் நான் கேட்டேன். சில பேர் என்ன கேட்பாங்க, அவங்க தகுதிக்கான அளவுல அது கேட்பாங்க. நான் என்ன ஒரு ஜஸ்ட் ஒரு தாஜ்மஹால் தான் கேட்டேன், அதுதான் வாங்கி கொடுக்க சொன்னேன், தாஜ்மஹால் தான் வாங்கி கொடுக்க சொன்னேன். அது ஒரு ரொம்ப சின்ன விஷயம், ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு பணம் இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் அது வந்து வளர்த்துட்டே போகும். அது வந்து குறைக்காது. யாரோட ஆசையும் குறைஞ்சதே கிடையாது. நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு இது போதும்னு சொல்ற ஆள் யாராச்சும் நீங்க பாத்துருக்கீங்களா உங்க லைஃப்லயே? இல்லையே. ஒரு ஆசைக்கு அப்புறம் இன்னொன்னு அப்படியே போயிட்டே இருக்கும். அது ஒரு விதம். அடுத்தது என்னதாகும், இங்க வந்து என்ன சொல்றாரு, வைஸ் மேன், ஒரு அறிவாளி வந்து டு ஹூம் பெயின் அண்ட் பிளஷர் ஆர் அலைக். நேற்றுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, சந்தோஷமும் துக்கமும் சரிசமானம். அது எதுல நீங்க வந்து துக்கத்தை வந்து ஐயோ எனக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, நீங்க எப்படி தெரியுமா பேசுவீங்க? உங்க ஃப்ரெண்டு வந்திருக்காங்க வச்சுக்கோங்க வீட்டுக்கு, என்ன சொல்லுவீங்க? அவங்க பேர் சரி ஓகே, இங்க யாரு இருக்காங்க, சாந்தி, உனக்கு தெரியுமா எனக்கு எவ்வளவு கஷ்டத்துல நான் இருக்கிறேன், நான் என்ன பாவம் பண்ணணும், எனக்கு கஷ்டத்து மேல கஷ்டத்து கடவுள் கொடுத்துட்டே இருக்காரு, என்னைக்குமே இந்த கஷ்டமே தீக்க மாட்டேங்குது அப்படின்னு துக்கம், சோக கதை, இந்த கதை அந்த கதைன்னு ஆரம்பிச்சிடுவீங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாரு, ரெண்டுமே சரி சமானம். அது ஏன் நீங்க அது உங்களுக்கு துக்கம் அப்படின்றது ஏன் பாக்குறீங்க? அதே சந்தோஷமா நீங்க
இருக்கும் போது அப்போ வந்து தோணுனா ஏன் நான் சந்தோஷமா இருக்கிறேன், இப்ப மட்டும் நான் வந்து ஏன் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணல. எப்பவுமே நம்ம யாராச்சும் வந்தா நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க அப்படி வந்தா வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன தெரியுமா ஆரம்பிப்போம், நமக்கு எவ்வளவு நல்லது இருக்கு, கடவுள் எவ்வளவு நல்லது ஆயிருக்கு அது சொல்ல மாட்டோம். இல்ல எவ்வளோ கடவுள் வந்து எங்களுக்கு உங்களை வந்து ரொம்ப நல்லா வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க ஆரம்பிக்க மாட்டீங்க. உங்கள்கிட்ட என்ன குறை இருக்கோ அதைத்தான் ஆரம்பிப்பீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. வயசானவங்க யாராச்சும் வீட்டுல இருந்தாங்கன்னா இது நல்லா நீங்க அப்படியே ஒத்து பாருங்க, அப்சர்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதே எனக்கு வந்து சுகர் அதிகமாயிடுச்சு, இன்னும் போன வாரம் எனக்கு கால் வலி வந்தது, தலைவலி வந்தது, அப்படி தலையில இருந்து கால் வரைக்கும் ஒரு வியாதியா சொல்லிட்டு வருவாங்க. அந்த வியாதி இல்லைன்னா கூட தாங்கனாவே எடுத்துட்டு வந்துருவாங்க. இந்த மாதிரிதான். ஏன்னா எடுத்த உடனே பேசுறதே எனக்கு என்ன ப்ராப்ளம், என்னோட லைஃப்ல என்ன குறைகள், ஆனா உன் லைஃப்ல எவ்வளவு அழகா உனக்கு இருக்கு, அதை வந்து என்னைக்குமே நம்ம சொன்னது கிடையாது. ஆனா ஒரு நாளாவது சுவாமி கிட்ட போய் சொல்லிருக்கீங்களா, கடவுளே என்னோட வாழ்க்கைக்கு ரொம்ப தேங்க்ஸ், இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ என்ன கொடுத்தாலும் எனக்கு தேங்க்யூ, நீ எப்படி இருக்கிற கடவுளே அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? இல்லையே. அப்படியே குடமா என்னது ஒண்ணு கண்ணீர் விடுவீங்க, போய் என் லைஃப்ல எவ்வளவு துக்கமா இருக்கு, ஏன் இவ்வளவு சோகத்தை கொட்டி வச்சிருக்கேன் அப்படிலாம் போய் அப்படியே பக்கெட்டா அழுவீங்க. இல்லைன்னா ப்ளீஸ் கடவுளே எனக்கு ஏதாச்சும் கொஞ்சம் நல்லது இது கூட அது கொடுத்துறேன், என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிட்டுமே அப்படிதான் வேண்டிக்கிறீங்க. நான் யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க அப்படியே ஒரு காமெடி ஷோ பார்த்தேன். என்னன்னா இவங்க வந்து அப்படியே கடவுள் பக்தி அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் வந்து அவங்க வந்து ஏதோ படிக்கிறாங்க, என்ன படிக்கிறாங்க எனக்கு தெரியாது, அது ஏதோ ஸ்தோத்திரம் ஏதோ சொல்றாங்க. எப்படி டிவி ஆன் பண்ணி வச்சுட்டு அங்க டிவி எதிர்க்க உட்காந்து நீங்க ஸ்தோத்திரத்தை படிக்கிறீங்க. இதுதானா நீங்க கடவுளுக்கு காட்டுற அந்த பக்தி? அந்த மாதிரி ஸ்தோத்திரம் படிச்சா அது என்ன கடவுளுக்கா போய் சேருது? அது அடுத்தது வந்து தனக்கு ஒண்ணுமே தெரியாது, கடவுள் எப்படி அடையணும்ன்றது தெரியாது, வாயில வந்தது ஏதோ ஒரு பிரேயர் சொல்றது, இப்படிதான் நான் செய்வேன், நான் செய்யறதுதான் அப்படியே அதிகம், எனக்கு வந்து கடவுள் எல்லாம் கொடுத்துருவாரு அப்படி எல்லாம் சொல்றாங்க. எங்க இந்த என்னது நம்ம இந்த பிரேயர்ஸ் பண்ணும்போது சில பூஜை நாள் இல்லைன்னா நீங்க எல்லாருமே இந்த மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, இந்த நாள் வந்து பெருமாள் நாள், இந்த நாள் வந்து இன்னும் துர்கை அம்மன், அப்படிலாம் ஒரு நாள் ஒரு குறிச்சு வச்சிருப்பீங்க. இன்னைக்கு வந்து நான் வந்து விரதம் இருக்கேன், அப்படியா கடவுளே கிடைக்க மாட்டேங்குது. யார் சொன்னது விரதம் இருந்தா உங்களுக்கு கடவுள் அப்படியே அனுகிரகம் கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு? எங்க மராட்டியில சொல்வோம், இது சாய்பாபா சொன்னது, அதி போட்டோபா மர்க் விட்டோபா. அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடணும், சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறம் தான் கடவுளை தேடணும். நீ வயிற்றுல பசிய வச்சுட்டு பசியில வந்து தவச்சிட்டு நீ கடவுளை தேடினா பகவான் உங்களுக்கு கிடைக்க மாட்டார். ஏன் தெரியுமா? உங்க மனசு ஃபுல்லா ஐயோ எனக்கு பசிக்குதே, இது எப்ப முடியுமே, இப்ப ஃபாஸ்டிங் இது இத்தனை டைம்ல முடிஞ்சிடுமே, உங்க வயிறுல வந்து அப்படியே நீங்க டார்ச்சர் பண்றீங்க. அங்க வந்து நம்ம ஹெட்ல இருந்து டோ வரைக்கும் வந்து 33 கோடி காட்ஸ் அண்ட் காடஸஸ் எல்லாமே இங்கதான் இருக்காங்க, வெளியில எங்க கிடையாது. அந்த கோவிலுக்கு போய் அந்த ஸ்டாச்சு பாக்குறீங்க பாருங்க, அதுல கடவுளே கிடையாது. எல்லாமே பகவான், எல்லாமே உங்க இந்த ஹியூமன் பாடியிலே இருக்கிறார். ஸோ ஸ்டமக்ல வந்து அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சாக்ரிஃபைஸ்க்கு, எனக்கு சாப்பாடு வேணும். நீங்க பட்னி போட்டு அவங்கள அப்படியே டார்ச்சர் பண்றீங்க. அப்போ அவங்க என்ன உங்களுக்கு பலனா கொடுக்க போறாங்க? யார் சொன்னா நீங்க இந்த ஃபாஸ்டிங் என்னது விரதம் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படியே ஏதோ அடைய போறீங்க அப்படின்னு? அந்த காலத்துல வந்து குரு வந்து அவர் வந்து விரதம் எதுக்கு இருக்கணுமோ அது வந்து அவங்க சர்டன் சாதனா. இப்ப நீங்க பெனன்ஸ் ஒரு அசெட்டிக்கா இருக்கீங்க, அசெட்டிக்னா ஒரு சன்னியாசியா இருக்கீங்க, இல்ல அந்த மாதிரி இருக்கும் போது அவங்களுக்கு சில சாதனா செய்யணும். அந்த சாதனால வந்து நமக்கு வந்து நம்ம உடல் அப்படியே கண்ட்ரோல் பண்ணணும். என்ன ரொம்ப அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, அப்படியே எல்லாத்துக்கும் ஒரு கண்ட்ரோல், அந்த கட்டுப்பாட்டுல இருக்கணும்னு சொல்லி அவங்க சில விதிகள் எல்லாம் விதிச்சாங்க. அத வந்து தவறா புரிஞ்சுண்டு அந்த எல்லா வேதாஸாவே தப்பா புரிஞ்சுண்டு அத வந்து யாரோ இந்த ஐயர் எல்லாம் இருக்காங்கல்ல உங்க கோவில்ல, அவர் என்னவோ பெருசா பிரம்ம ஞானியா அவங்களெல்லாம் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நீங்க வந்து எங்க போறீங்க? ஹெல்லுக்கு தான் போறீங்க. நீங்க வந்து கடவுளே அடையல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிராமின் அவங்களே அவங்களோட ஆச்சாரிய தர்மம் ஃபாலோயே பண்றது கிடையாது. இது வந்து பகவான் எழுதியிருக்காரு. ஓகே, ஒரு பிராமின் வந்து ஒரு ஆச்சாரிய தர்மம் ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு இருக்கிற ஒரு பிராமின்லயோ அவங்க பிராமின் கிடையாது, அவங்க சூத்ராவோட வர்ஸ்ட். அண்ட் இது இல்லாம வந்து போய் அவங்க காலில் விழுறீங்க.
காமெடி ஷோ எல்லாம் நடக்கும் இந்த கோவில்ல போய் பாத்தீங்கன்னா அப்படியே என்னென்னமோ ரிச்சுவல்ஸ் இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு கடவுளை அடையிறாங்க. கடவுள் அடைய போறீங்களா? ஒண்ணுமே கிடைக்காது. ஆன் த கான்ட்ரரி இருக்கிறதும் எல்லாம் போயிட்டு போகுது. இதுதான் நிஜம். சோ இந்த தவறெல்லாம் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. சோ இங்க என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி நீ எதுக்கு அப்படியே கஷ்டப்படுத்தி இருக்க? இதெல்லாம் தேவையில்லை, விட்டுடு அர்ஜுனா. நீ வந்து இந்த துக்கம் சுகம் இது ரெண்டுமே செமையா பாரு. சில டைம்ல வந்து இப்ப எப்படின்னா சீசன் இருக்கு இல்லையா? இப்ப சம்மர் வந்தா உங்களுக்கு மாம்பழம் கிடைக்கும் ஸ்வீட்டா, மாம்பழ சீதம் வந்தாச்சு. இந்தியாலேயே பெஸ்ட் மாம்பழம், தட்ஸ் நம்பர் 1. அப்படியே ரெய்னி சீசன். அதுக்கப்புறம் வந்து சில சீசன்ல வந்து சில டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் வரும். இப்ப நான் எல்லாரும் சொல்றாங்க இந்த வருஷம் வந்து வெயில் அப்படியே கொதிக்கிறது, இருக்கவே முடியல. ஆமா, பொறுத்துக்கணும், எல்லாமே பொறுத்துக்கணும். சோ அதுக்கு வந்து நம்ம வந்து இப்ப மட்டும் இவ்வளவு கஷ்டம் இருக்கே, அதுக்கப்புறம் கஷ்டம் இல்லையே. ஒரு சீசனுக்கும் ஒரு சீசனா அந்த கிளைமேட் மாறும். சோ கிளைமேட் மாறினா அதுக்கு வந்து நாம வந்து அந்த கிளைமேட் மாறும் போது நமக்கு அந்த ஸ்ட்ரென்த் வேணும். சோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலயும் சீசன் போல சில டைம் ஸ்வீட்டா மேங்கோ கிடைக்கும், சில டைம் வந்து சவரா ஏதாச்சும் வேற ஏதாச்சும் ஃப்ரூட் கிடைக்கும், அது பிடிக்காம இருக்கலாம். சில பேருக்கு வந்து ஆரஞ்சு பிடிக்காது, இல்ல அந்த மாதிரி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்டா இருக்கும். இல்ல அந்த கிரேப்ஸ் வந்து ஸ்வீட்டா இருக்காது, சவரா புளிப்பா இருக்கும். சோ அந்த நேரத்துக்கு அதுவும் ஓகே தான். அப்படியே அந்த மனசு வந்து திருடமாக்கணும். ஈக்வானிமிட்டி ஆஃப் மைண்ட், அதுதான் சொல்றது. ஸ்திரம் மனசு வந்து அப்படியே ஸ்திர்னா அப்படியே ஸ்டெடியா இருக்கணும். இப்படியும் ஆகக்கூடாது, அப்படியும் ஆகக்கூடாது. நாம அப்படி சந்தோஷம் வந்து அப்படியே ரொம்ப எக்ஸைட்டட், அப்படியே அதை மெதுப்போம். ஓகே, அப்படியே என்னமோ ஒரு ஜாலியா, எல்லாமே ரொம்ப ஹாப்பியா இருக்கே, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி. ஆனா அப்படிலாம் யோசிப்பீங்க. அதே கஷ்டத்தை வரட்டும், ஓ மை காட், போதும், புலம்பி தள்ளி அப்படியே ஒரு படமே எடுத்துக்கலாம். அந்த மாதிரிதான் ஒரு வாழ்க்கை. சோ பகவான் சொல்றார், ஒரு வயசு அறிவாளி புத்திசாலி வந்து என்னைக்குமே வந்து இது ரெண்டுத்துக்கும் அவரு மாற மாட்டார், அப்படியே ஸ்திரா இருப்பார். And who is not tormented by these contact. நீங்க உங்க மனசு வந்து அப்படியே டார்ச்சர் ஆக்கிக்க மாட்டீங்க. இது ஏன் இப்படி ஆகுது வாழ்க்கையில, நான் என்னத்த பாவம் பண்ணேன், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், நாம வந்து நம்மளே போட்டு அப்படியே டார்ச்சர் பண்ணிப்போம். உங்களோட மைண்ட் கொஞ்சம் உள்ள போய் பாருங்க. சிலது விஷயம் வந்து உங்களுக்கு பிடிக்காதது ஏதாச்சும் ஆச்சுன்னா அதே உங்க மனசுல போயிட்டே இருக்கும். நீங்க மட்டும் டார்ச்சர் பண்ணா பரவாயில்ல, அங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணிடுவீங்க, டார்ச்சர் பண்ணி எடுத்துடுவீங்க. இதுதான் பண்ணக்கூடாது. அது ஏன் அவ்வளவு பாதிக்குது? அது இல்லாம என்னது, பழைய கதையெல்லாம் எடுத்துருவீங்க, அங்க சம்பந்தம் இல்லாம எல்லாம் பேசுவீங்க. அது ஒரு விஷயம், அதை வந்து அப்படியே ஒரு பூகம்பம் மாதிரி ஆக்கிடுவீங்க. ஏன் அந்த மனசு கண்ட்ரோல் கிடையாது? அந்த மைண்ட் கண்ட்ரோல் வேணும். நாம வந்து ஆனதை பத்தி பேசி ஒண்ணு அச்சீவ் பண்ண போறதுல. டோன்ட் கோ இன் த பாஸ்ட், டோன்ட் கோ இன் த பிரசன்ட். டோன்ட் கோ இன் த ஃபியூச்சர். இன்னைக்கு பிரசன்ட். அந்த பிரசன்ட்னா அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? பிரசன்ட்னா கிஃப்ட். இந்த பிரசன்ட் வந்து ஒரு கிஃப்ட் உங்களுக்கு. அந்த கிஃப்ட அனுபவிக்கணும். அதுதான் ஒரு மனுஷன் கூட அது செய்யறது கிடையாது. ஏன்னா நாங்க இந்த பிரசன்ட்லயே இல்லையே. இந்த நிமிஷம் எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை. இந்த நிமிஷம் நாம இருக்கிறோம். ஆனா நாளைக்கு நம்ம இருப்போமா நமக்கு தெரியாது. டெத் என்னைக்கு வேணா வரலாம். சோ நாம வந்து என்ன யோசிச்சுட்டு இருக்கோமோ அந்த டார்ச்சர்லயே நாளைக்கு என்ன ஆக போகுது அதுல யோசிச்சியே இன்னைக்கு வாழ்றதே நீங்க மறந்துடுவீங்க. டார்ச்சர் பண்ணிடுவீங்க. நீங்க மட்டும் டார்ச்சர் கிடையாது, இருக்கிறவங்க எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்ணி அந்த வாழ்க்கையே ஒரு நரகமாக்கிடுவீங்க. ஏன்? அந்த மைண்ட கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த மைண்ட தான் கண்ட்ரோல் பண்ணி சொல்றாதீங்க. பகவான் என்ன சொல்றாரு அர்ஜுனாக்கு? ஏன் அர்ஜுனா, இந்த ரெண்டுமே இப்ப மட்டும் நீ யுத்தம் பண்ணனா உனக்கு எதுக்கு இவ்வளோ ஒரு அழுகியா வருது? ஏன் அழுதுட்டு கோழையா அழுதுட்டு உக்காந்துட்டு இருக்க? இது வந்து ஒண்ணுமே உனக்கு டிஃபரன்ஸ் தெரியக்கூடாது. ஏன்னா யுத்தம்ன்றது நீ வந்து ஒரு சத்ரியா, அது வந்து உன்னோட கடமை, அது செஞ்சே ஆகணும். இது வந்து அத என்ன சொல்லணும்னா, திரௌபதி வந்து இந்த வனவாசம் 12 வருஷம் அந்த பாண்டவங்க வனவாசம் போகும்போது கிருஷ்ண பரமாத்மா சொல்வார், இது வந்து ஒரு தர்ம சங்கடம். அந்த சங்கட்ன்றது என்னன்னா, ஒரு ஸ்டேஜ்லயும் இல்ல ஒரு சிச்சுவேஷன்லயும் ஒரு சூழ்நிலையில என்னன்னா, நீங்க வந்து அந்த தர்மம்ன்றது அந்த டிசிஷன் எடுக்கணும். ஆனா நீங்க அந்த டிசிஷன் எடுக்கும் போது அந்த சங்கடம் சொல்லுவோம்ல, தர்ம சங்கடம்னா என்ன? அந்த ஸ்ட்ரகிள் ஓவர் கம் பண்ணி எடுக்கிற டிசிஷன் தான் தர்மம். ஆனா சுலபமா அப்படி எடுக்கிற டிசிஷன் வந்து அதர்மம். ஏன்னா சுலபமா வர்றது வந்து அதர்மம் தான் வரும். ஆனா தர்மம்ன்றது வந்து சங்கடம் மீறி வந்து அந்த தர்மத்தை போறது வந்து அந்த சங்கட்ட ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ட்ரகிள ஓவர் கம் பண்ணும். அந்த ஸ்ட்ரகிள தாண்டி போய் அடையிறது தான் தர்மம். இது வெரி ஈஸி.
இது உங்க வாழ்க்கையிலே நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு தவறுன்னு தெரிஞ்சோ நீங்க அந்த தப்பான வேலைகள் ஏன் செய்வீங்கன்னா அது ரொம்ப சுலபம். ஆனா ஒரு தடவை அந்த தவறு செஞ்சுட்டீங்க வச்சுக்கோங்க, அப்படியே போயிட்டே இருப்பீங்க கீழே. ஆனா மேல போறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தை தாண்டி அடையிறது தான் தர்மம். ஆனா அது வந்து கடைசி வரைக்கும் நிலைக்கும் உங்களுக்கு. இது வந்து போயிடும். இது வந்து ஜஸ்ட் மொமெண்ட்ரி. அது பகவான் சொல்வார். இந்த அந்த துரியோதன் வந்து இந்திரபிரஸ்த் எடுத்துட்டு அவங்களோட அந்த பிளாக், யாரு பாண்டவாஸோட அந்த பிளாக் இருக்கும் அந்த அவங்களோட கிங்டம்ல, அந்த பிளாக எடுத்துட்டு அவர் வேற ஒரு பிளாக அவங்க பிளாக போடுவார். அதை தூக்கி வந்து அப்படியே விசிறடிப்பார் யாரு, துரியோதன். அப்ப கிருஷ்ண பரமாத்மா வந்து அதை பிடிச்சிட்டு சொல்வாரு, இது வந்து ஜஸ்ட் மொமெண்டரி. பாண்டவாஸ் எல்லாம் எழுந்துட்டாங்கன்றதுக்கு வந்து அவங்க தோத்து போகல, இல்ல இவன் வந்து எல்லா தப்பு விதமா அடைஞ்சிட்டான்றது வந்து இவன் வந்து ஜெயிச்சது அர்த்தம் கிடையாது. தோக்கிறது ஜெயிக்கிறது வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு நான் வந்து இந்த கிங்டம் எடுத்துக்கினேன் அப்படின்றது அர்த்தமே கிடையாது. அது வந்து ஒரு டைம், அது ஒரு ஜஸ்ட் ஒரு டைமோட விதி. ஆனா எல்லாமே மாறிடும், உல்டாவா ஒரு நிமிஷத்துல மாறிடும். ஆனா அங்க வந்து பாண்டவாஸ் பண்ண தப்ப வந்து அவங்க உணர்ந்து அந்த பிராயஷ்டம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து அப்படியே அவங்க வந்து அந்த ஷார்ப் என்ன சொல்லணும்னா, இந்த வெப்பன், இப்போ நீங்க யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே ஷார்ப்பா பண்ணுவீங்கல்ல, உங்களோட அந்த ஸ்வோர்ட் எல்லாமே வந்து நல்லா ஷார்ப் ஆக்கணும். ஏன்னா யுத்தத்துல வந்து பேட்டில்ல வந்து நீங்க ஃபைட் பண்ணும்போது உங்க டூல்ஸ் வந்து பர்ஃபெக்டா வேலை செய்யணும். சோ அந்த மாதிரி இவங்க வந்து 12 வருஷம் வந்து அந்த தப்பம் செய்யணும். ஏன்னா அட்டோன்மெண்ட், ஏன்னா தப்பு செஞ்சிருக்காங்க, சின் பண்ணிருக்காங்க. சோ அந்த பிராயஷ்சித்தமா 12 வருஷம் அவங்க தபஸ்சரியா பண்ணும், அவங்க சாதனா பண்ணும், அந்த பாவத்தை எல்லாம் கம்ப்ளீட்டா அவங்க சிஸ்டம்ல இருந்து எடுத்து போடணும். அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து யுத்தம் செய்ய முடியும். இதெல்லாம் சும்மா கிடையாது. சோ பகவான் வந்து அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு சாதனை சொல்வார். ஃபார் எக்ஸாம்பிள் அர்ஜுனாக்கு சொல்வார், உதாரணத்துக்கு அர்ஜுனாக்கு சொல்வார், நீ வந்து போய் சிவா பரமேஸ்வர் அவரோட சாதனை செஞ்சு அவர்கிட்ட இருந்து பசுபதா அந்த வெப்பன் அது வந்து வாங்கிட்டு வரணும், அவர்கிட்ட அந்த பூன் கேட்டுட்டு வரணும். பசுபதா சிவ்ஜியோடது, அந்த சிவ்ஜி கிட்ட இருந்து நீ அந்த வாங்கிட்டு வரணும். அதே மாதிரி பீம் சொல்வார், நீ வந்து ஹனுமான் ஆஞ்சநேயோட மெடிடேஷன் அவருக்கு நீ வந்து சாதனை செஞ்சு அவர்கிட்ட இருந்து அவரோட பிளெஸிங் நீ வாங்கிட்டு வரணும், அவரோட பலம் உனக்கு வேணும். சோ அதே மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு சாதனை. அப்புறம் திரௌபதிக்கும் யுதிஷ்டருக்கும் என்ன சொல்வார்னா, நீங்க வந்து உங்களோட ஆசிரம், அவங்க ஆசிரம் இல்ல, அவங்க ஒரு ஹட்டுல இருப்பாங்க, ஒரு சின்ன காட்டுல வந்து ஒரு சின்ன குடிசைல இருப்பாங்க. அங்க வரவங்க அந்த யாரு இந்த மகாரிஷிஸ் அந்த மாதிரிலாம் வருவாங்க இல்ல, அவங்களுக்கு வந்து சேவா செஞ்சு அவங்களுக்கு நீங்க சேவை செஞ்சு அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும். நீங்க பண்ற அட்டோன்மெண்ட்னா நம்ம பாவத்தை கழிக்கணும், அவங்ககிட்ட இருந்து நீங்க புண்ணியத்தை வாங்கணும். ஏன்னா எப்பவுமே வந்து நம்ம குருக்கு இந்த நம்ம ஆதரம் அவங்களுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து சேவை செஞ்சு அவங்களுக்கு சாப்பாடு போடுறது வந்து நமக்கு வந்து நம்ம பாவத்தை கழிக்கும், அவங்ககிட்ட இருந்து நமக்கு புண்ணியம் கிடைக்கும். சோ அதுதான் அவங்க சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பகவான் எல்லாருக்கும் ஒரு மார்க்கம் காட்டிட்டு நீங்க போங்க, இப்ப போய் செஞ்சுட்டு விக்டரியா வாங்க. ஏன்னா இந்த யுத்தம் நடக்கணும். என்ன யுத்தம்? மகாபாரத் தர்ம யுத்தம் நடக்கணும் அப்படின்னு சொல்வார். ஆனா அந்த பாதையில போகும்போது நிறைய சங்கடங்கள் எல்லாம் வரும், அதெல்லாம் தாண்டி போகணும். ஆனா துணையா யார் இருக்கார்? பரமாத்மாவே இருக்கார் கூட. இதுதான் உங்க வாழ்க்கையில கூட நீங்க வந்து எவ்வளவு கஷ்டத்தை வந்தாலும் தப்பான பாதையில போகாம நீங்க ஒரு நேரா இந்த தர்மத்தை மார்கல போனா பகவானே உங்களுக்கு துணையா இருப்பார். நான் என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நீங்க கடவுளை நினைங்க, கிருஷ்ண பரமாத்மா எனக்கு ஒரு வழி காட்டு அப்படின்னு நினைங்க, உடனே உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அங்க. இது வந்து நான் கேரண்டி கொடுப்பேன் இந்த விஷயத்துல. ஆனா மனசால கேட்கணும். ஆனா நீங்க வந்து அவ்வளோ பியூரா இருந்து உங்க பாதையில ஒரு தவறும் நீங்க செய்யக்கூடாது. அதுக்கு என்ன பேரு? சத்தியம். சத்தியத்தை மார்க்கத்துல மட்டும்தான் போகணும், உண்மையதான் பேசணும், பொய் எல்லாம் பேசக்கூடாது. உண்மையா உங்க மனசுல இருந்து நீங்க கூப்பிட்டீங்கன்னா பரமாத்மா உங்க கூடவே இருக்காரு. பரமாத்மா உங்களுக்கு வழி காட்டுவார், என்ன செய்யணும், ஏது செய்யணும், எப்படி பண்ணணும். அதுதான் சொல்றார். சோ இங்க அர்ஜுனா கூட என்ன கத்து கொடுக்குறாருன்னா, இதுல எல்லாம் நீ சிக்கி இந்த மாதிரிலாம் உன் மைண்ட போக விடாத. எதுவுமே நிரந்தரமே கிடையாது இந்த வாழ்க்கையில.
பரமாத்மா ஒண்டிதான் நிரந்தரம். இதெல்லாமே ஒரு டைம். அந்த டைமுக்கு அது நடக்கும், அது போயிடும். இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்லியிருக்காங்க? இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில அந்த சின்ன சின்ன டைம், அந்த டைம்ல அது ஆகும், அதுக்கப்புறம் அதுவும் கடந்து போகும். வாழ்க்கை இப்படியே இருக்காது. அதுதான் பகவான் சொல்வார். எல்லாமே மாறும். சேஞ்ச் மட்டும்தான் பர்மனன்ட் நம்ம வாழ்க்கையில. So one who is not tormented by these contacts becomes eligibility for immortality. அப்படின்னா என்ன? இம்மார்டாலிட்டினா நீ இந்த உடல் தான் போயிடும், ஆனா நீ என்னைக்குமே நீ நிரந்தரமா நீ இருப்பே. ஸோ இம்மார்டாலிட்டி, அட்டைனிங் த இம்மார்டாலிட்டி. எலிஜிபிள்னா நீங்க அதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அந்த இம்மார்டாலிட்டியை அட்டைன் பண்ண. Chapter 2, verse 16. The unreal has no existence and the real never ceases to be. The reality of both has thus been perceived by the seers of truth. இப்படின்னா என்ன? The unreal has no existence. Unreal. இந்த வாழ்க்கையில நீங்க இந்த கஷ்டம் எல்லாம் நீங்க உங்க கண்ணால என்ன பாக்குறீங்களோ இதெல்லாம் ஒரு மாயா. அதுக்கு மாயான்னு ஏன் சொல்றோம்? அதெல்லாம் ஒரு பொய். அது ஜஸ்ட் ஒரு இல்யூஷன்னா ஒரு மாயா. அந்த மாயால நாங்க சிக்கி அந்த மாயா தான் உண்மைன்னு நமக்கு தெரியுது. ஏன்னா இந்த பாடி நீங்க இப்ப தொட்டா இப்படி அடிச்சா உங்களுக்கு வலிக்குது இல்லையா? நீங்க இந்த பாடி இருக்குறதுன்னு நீங்க நம்புறீங்க. நீங்க பாக்குறது, நீங்க கேட்கறது, பேசுறது எல்லாமே ஒரு நிஜமா தெரியறது. ஆனா உண்மையிலேயே இந்த உலகமே ஒரு மாயாஜாலம். அதுதான் சொல்றது. இது உண்மையே கிடையாது. இது இந்த மெட்டீரியல் வேர்ல்ட், இந்த எர்த், இப்ப இந்த பூமிக்குள்ள என்ன நடக்கிறதோ எல்லாமே விஷ்ணு பரமாத்மா தூங்கிட்டு அப்படியே அவர் ட்ரீம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அந்த யோக நித்ரால இருக்கார். அந்த நித்ரால அவர் கனவு காண்டிட்டு இருக்காரு. நாம எல்லாம் அவரோட கனவுல இருக்கிறோம். ஆனா இந்த உண்மை நமக்கு புரியறது கிடையாது. நாம என்ன நினைக்கிறோம்னா இந்த வாழ்க்கை தான் நிஜம், அப்படியே பயங்கரமா நிஜமா ஆக்கிட்டோம். எல்லாமே அப்படியே நமக்கு ஆகுறது. இது எனக்கு இந்த தப்பான இது நமக்கு ஆகுறது, இது சரி இது தப்பு என்னென்னமோ ஆகுறது. அது இந்த மாயா ஜாலத்துல சிக்கி அப்படியே நம்ம வாழ்க்கையே வீணாக்கிட்டோம். ஆனா இது உண்மை கிடையாது. இது அன்ரியல். இதெல்லாம் ஒரு பொய் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் என்ன சொல்றார்? அந்த ரியல் நெவர் சீசஸ் டு பி. அப்படின்னா என்ன? உண்மை பகவான் பரமாத்மா ஒண்டிதான் உண்மை. அவர் எப்பவுமே இருப்பார். இந்த உலகம் அழிஞ்சு போயிடும். ஓகே, இன்னைக்கு நீங்க இருப்பீங்க, நாளைக்கு இருக்க மாட்டீங்க. ஆனா நிரந்தரமா இருக்கிறது பரமாத்மா மட்டும்தான். அந்த பரமாத்மாவை அடையணும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவரை அடையிறது தான் உங்களோட வாழ்க்கையை லட்சியமா ஆக்கிடணும். இந்த பொய்யான ஒரு மாயாஜாலத்தை சிக்கி இது என் பசங்க, இது என் பையன், இவன் இப்படி சொன்னா, அவ அப்படி சொன்னா, என் பொண்ணு இப்படி பேசினா, வாழ்க்கையே இப்படி பேசி பேசி வேஸ்ட் ஆக்கிடுறீங்க. இந்த ஹியூமன் பர்த் கிடைக்கிறதுன்றது ரொம்ப நீங்க ஏதோ புண்ணியம் பண்ணதுனால இந்த லைஃப்ல இந்த ஹியூமன் பாடி கிடைச்சிருக்கு. இந்த ஹியூமன் பர்த் கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களோட கொள்கைகள் என்ன இருக்கணும்னா, உங்களோட ஒரே லட்சியம் என்னன்னா, நான் மோட்சம் அடையணும், நான் பரமாத்மாவை அடையணும் அப்படின்னு தான் உங்களோட லட்சியம் இருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு நாம மத்ததெல்லாம் சிக்கி இந்த லைஃப் கடவுள் கொடுத்த இந்த ஒரு ஹியூமன் பர்த்தை அதை வேஸ்ட் ஆக்கிடுறோம். இதுதான் நாம செய்யற தப்பு. ஏன்? அந்த ஞானம் நமக்கு யாருமே கத்து கொடுக்கலையே. இந்த பகவத்கீதா இது நம்மோட பைபிள். ஆனா உங்க வீட்டுல உங்க பெரியவங்க, அவங்க பெரியவங்க யாராச்சும் இது படிச்சாங்களா? இல்ல ஸ்கூல்லயே யாராச்சும் உங்க கத்து கொடுத்துருக்காங்களா? ஏன் நீங்க எல்லாம் படிக்கல? அண்ட் முட்டாள்தனமா போய் அந்த கோவில போ, இந்த கோவில போ, இது செய், அது செய், இந்த விரதம் இரு, அந்த விரதம் இரு, என்னது இத குத்திக்கோ, என்னது இந்த சில டார்ச்சர் பண்ணுவீங்களே, அதுன்னா தைப்பூசம், அந்த கம்பி இதுல குத்து அதுல குத்து. உண்மையிலேயே கடவுளுக்கு கோவம் தான் வரும். அதெல்லாம் பாவம் நீங்க செய்யறது. யார் சொன்னா இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி? யாருக்கு பகவான் கத்து கொடுத்தாரா உங்களுக்கு இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி? கடவுள் என்னைக்குமே சொல்லல எனக்கு இந்த மாதிரிலாம் போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணு அப்படின்னு. யாரோ செஞ்சு யாரோ ஃபாலோ பண்ணதை வச்சு ஒரு கேள்வி கூட கேட்காம மடத்தனமா குருடா ஃபாலோ பண்றது தான் உங்களோட ஸ்வபாவம். என்னைக்காவது ஏந்து கேட்டிருக்கீங்களா கேள்வி? நான் ஏன் இப்படி செய்யணும்? இந்த பூஜையோட அர்த்தம் என்ன? விளக்கு எதுக்கு வேத்துறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்களா? விளக்குனா என்ன? அதுக்கு பின்னாடி எவ்வளவு அழகான ஒரு மீனிங் இருக்கு தெரியுமா?
விளக்குன்றது, அந்த லைட்ன்றது நாலேஜ். நாம விளக்கு ஏத்த உடனே அந்த பியூரிஃபை நம்ம மனசுக்குள்ள, நம்ம இன்னர் மோஸ்ட் அந்த ஹிருதயம் இருக்கு இல்லையா, ஹார்ட்குள்ளதான் கடவுள் இருக்காரு. அந்த நாலேஜோட லைட் அங்கதான் இருக்கிறது. அது வந்து ரெப்ரசன்டேஷன். அது வந்து எக்ஸ்டர்னல் பியூரிஃபிகேஷன் பண்றீங்க. கடவுளை வந்து நம்ம டெய்லி விளக்கேத்தி நம்ம என்ன சொல்றது, நம்ம ஸ்நானம் பண்ணி சுத்தமாக்கி போய் கடவுளுக்கு விளக்கேத்தி நமன் பண்றது வந்து நீங்க உங்களுக்குள்ள கூட அது பண்றது. இது 2 ரெப்ரசன்டேஷன். ஒன்னு வந்து இன்டர்னல் பியூரிஃபிகேஷன், உள்ளுக்குள்ள சுத்திகரன் பண்ணணும், சுத்தம் பண்ணணும். ஏன்னா உங்க மனசுல வந்து இந்த ஃபுல் மனசு வந்து அந்த கடவுளை வந்து அப்படியே மூடி கிடக்கு. எதுல இருந்து? அவித்யா. ஏன்னா நீங்க எத்தனையோ ஜென்மத்துல வந்து அந்த இக்னரன்ஸ், அந்த டெண்டன்சி, கர்மா, அதெல்லாம் அப்படியே மூடி கிடக்கு. அந்த கடவுள் அப்படியே உள்ள முழுங்கி கிடக்குறாரு, அப்படியே அந்த இருட்டுல இருக்காரு. அந்த விளக்குன்னா என்ன? லைட்னா நாலேஜ். ஸோ அந்த எக்ஸ்டர்னல் பியூரிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட். கடவுளே என்னோட மனசு சுத்தமா வை, நான் வந்து எப்பவுமே உன்னோட பாதையில தான் நான் போகணும், நான் வந்து உண்மையா இருக்கணும், நான் வந்து காட்லி பர்சனா இருக்கணும் அப்படின்றது. அது வந்து ஒரு சாதனை. ஸ்லோலி எக்ஸ்டர்னல் பியூரிஃபிகேஷன், இன்டர்னல் பியூரிஃபிகேஷன், இது ரொம்ப முக்கியம். இது நீங்க செஞ்சாதான் அந்த பியூரிஃபை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பவித்திரமாக்கிக்கணும். பவித்திரம் வந்து ஜஸ்ட் போய் ஏதோ ஒரு கோவில்ல போய் பூஜை பண்ணி அது என்னது அர்ச்சனை பண்றதுனால அந்த பவித்திரம் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் உங்க மனசை சுத்தம் பண்ணும். அப்புறம் உங்க வீட்டுல வந்து அந்த டெய்லி அந்த பூஜை செய்யறது வந்து அது எக்ஸ்டர்னல், உங்களோட சரௌண்டிங்ஸ் வந்து சுத்தமா அப்படியே திவ்யமா வச்சுக்கணும். என்ன சொல்லுவோம், இந்த சவுத் இந்தியால வந்து உங்க வீட்டுல வந்து நீங்க கோலம் போடுவீங்க இல்லையா, காலங்காத்தால கோலம் போட்டு அங்க ஒரு என்னது துளசி மடம் இருக்கும், துளசி மடத்துக்கு தண்ணி ஊத்தி விளக்கேத்தி அகர்பத்தி போட்டா என்ன லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்? மகாலட்சுமி வர அளவுக்கு நம்ம ஆத்துல அவ்வளவு அழகா வச்சுக்கணும். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது வந்து எக்ஸ்டர்னல் சுத்தம் பண்றது. இந்த காலத்துல யாராச்சும் கோலம்ன்றது போடுறீங்களா? எல்லாமே வெஸ்டர்ன் ஆயிடுச்சே, மாடர்ன் டெக்னாலஜி, மாடர்ன் வேஸ். இன்னைக்கெல்லாம் ஒரு அது வந்து காலங்காத்தால 6 மணி கூட எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து அந்த டைம்ல வந்து ஒரு சின்ன தியானம் பண்ணி நம்மள சுத்தமாக்கி விளக்கேத்தி கடவுளை ஃபர்ஸ்ட் ஆராதனை செஞ்சு அதுக்கப்புறம் உங்களோட டே ஸ்டார்ட் பண்ணும். இதெல்லாம் ஏன் விட்டுட்டு இருக்கீங்க? ஏன் இப்பெல்லாம் செய்யறது கிடையாது? அதுதான் நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட சன்ஸ்கிருதம். அதெல்லாம் யார் விட்டது? ஏன் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ல எவன் ஃபாலோ பண்ண சொல்லுது? அது உங்களோட தவறு, நீங்க கத்து கொடுக்கணும். சோ நம்மளோட கலாச்சாரம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளோட ரூட்ஸ், இந்தியாவோட ஹோலி கல்ச்சர், ஹோலி லேண்ட் எதுக்கு சொல்றோம்? ஏன்னா இந்த மாதிரி ஒரு நாடு வந்து உலகத்திலேயே எங்கமே கிடையாது. இது கிருஷ்ண பரமாத்மா கால் வச்ச பூமி, ஸ்ரீ ராமச்சந்திரர் ஜென்மம் எடுத்த பூமி, கிருஷ்ண ஜென்ம பூமி, ராம் ஜென்ம பூமி. புத்தா வந்து என்லைட்டன்மெண்ட் அடைஞ்ச ஒரு நாடு இது. எவ்வளவு பெருமையா நீங்க இது பண்ணும். 108 திவ்ய தேசம் சொல்றோம்ல, விஷ்ணுவோட திவ்ய தேசம். லார்ட் சிவா ஃபயரா மாறினது திருவண்ணாமலை. இதெல்லாம் எவ்வளவு பெருமையான ஒரு இது. இதெல்லாம் யாராச்சும் சொல்றீங்களா? அதை பத்தி அட்லீஸ்ட் அது என்னன்றது கேக்குறீங்களா? என்னமோ இருக்கு திருவண்ணாமலை, போய் கிரிவலம் சுத்துவோம், அவ்வளவுதான். ஏன்னா பௌர்ணமி இருந்தா அங்க ஒரு டிராபிக் ஜாம் பண்ணுவோம், அப்படியே மூட நம்பிக்கையோட போயிட்டு அங்க ஒரு கிரிவல சுத்திட்டு வந்துடுவோம், அவ்வளவுதான். அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சது. ஆனா அதோட மகத்துவம் என்ன? உண்மையிலேயே அங்க வந்து சிவா எங்க இருக்கிறார்? ரமண மகரிஷி அடைஞ்சார் சிவாவை. ஆனா எங்க இருக்கிறார்? அது அந்த நாலேஜ் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சு அதை நீங்க கத்துண்டு உங்க பசங்க உங்க பேர பசங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும். ஆனா இதெல்லாம் யாருமே பேசுறது கிடையாது இல்ல. இப்ப வந்து அமெரிக்கா போயிருந்தாங்க, அவங்க நியூயார்க் போனாங்களா, நானும் போனோம் அப்படின்றதுதான் ஒரு ஆசை. ஆனா உங்களோட இந்தியாவே நீங்க பாத்திருக்கீங்களா? ஜெகநாத் பூரி அந்த கடவுள், அந்த ஐடல்ல வந்து கிருஷ்ண பரமாத்மாவோட ஹிருதயம் இருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு? எவ்ரி 12 வருஷமும், எத்தனை வருஷத்துல ஒரு தடவை தெரியல, அந்த உள்ள இருக்கிற அந்த மூர்த்தி யாருமே பார்க்க முடியாது. என்டையர் பூரிய வந்து லைட், அன்னைக்கு என்டையர் சிட்டிலேயே லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது வந்து வுட், அந்த வந்து வுட்ல செஞ்ச அந்த ஒரு அந்த ஐடில் அது வந்து அப்படியே பர்ன் ஆகும். ஏன்னா அவரோட ஹிருதயம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல், அது அப்படியே இருக்காங்க. சோ அந்த கண்ணு, அந்த பிரீஸ்ட், ஹெட் பிரீஸ்ட்
அந்த ஐயர் ஹெட் பிரீஸ்ட் வந்து அவர் கண்ணு கட்டிடுவாங்க, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவர் போய் அந்த அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். அந்த புதுசா பண்ண அந்த மூர்த்திக்குள்ள இந்த ஹார்ட் எடுத்து அதுல வைப்பார். சோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கீங்களா? இது போய் பார்க்கணும்னு உங்களுக்கு தோணு இருக்கா? ராமேஸ்வரம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லான இடம், காஷி விஸ்வநாத், காஷில அங்க வந்து சிவனே இருக்கார். இதெல்லாம் போய் பார்க்கணும், அதோட மகத்துவம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்களே. வீணா மத்தது வேஸ்டா பேச்சு அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி அறிவுள்ள ஞானம் கொடுக்கிற ஒரு லைஃப வாழணும். அதை வந்து தெரிஞ்சு உங்களை அறிவை வளர்த்துக்கணும். சோ உண்மை என்னன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாயாஜாலத்துல சிக்கி உன்னோட வாழ்க்கைய வீணாக்கிக்காது. இங்க இருக்கிற ஒரே உண்மை என்னன்னா பரமாத்மா மட்டும்தான் நிரந்தரம். இந்த பாடி வந்து ஒரு என்ன நீங்க வந்து ஒரு 100 வருஷத்துக்கு இருக்குது, அப்படி ஒரு மேக்சிமம் எடுத்துக்கலாம். இந்த உலகத்துல இருக்கிறது எத்தனை ஒரு 100 வருஷம். ஆனா அந்த 100 வருஷத்துல கூட நம்ம வாழ்க்கைய வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஆக்கிக்கணும். காட் பிளீசிங் லைஃப் நீங்க வாழணும். அதுதான் உண்மையான வாழ்க்கை வாழ்றதோட அர்த்தமே. ஜஸ்ட் வீணாக்கி கூடாது. இல்லனா என்ன செய்யணும், நான் வந்து மோட்சத்தை அடையணும், என்னோட ஒரே கொள்கை நான் பரமாத்மா அடையணும் அப்படின்றதுதான் உங்களோட லட்சியமே இருக்கணும். அதுதான் சொல்றாரு. The reality of both has thus been perceived by the seers of truth. இதுல என்ன சொல்றேன்னா, இந்த உண்மையை வந்து நம்ம சேஜ் ரிஷிகள் சீயர்ஸ் ஆஃப் ட்ரூத், இந்த ஞானம் யார் அடைஞ்சிருக்காங்களோ அவங்க வந்து இத உணர்ந்திருக்காங்க. சோ அவங்க வந்து இந்த உண்மையை உணர்ந்து அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பகவான் அர்ஜுனாக்கு சொல்றார். சோ இன்னொரு வேர்ஸ் பண்ணலாம். Chapter 2 verse 17. Know that alone to be imperishable which pervades this universe, for no one has power to destroy this indestructible substance. ரொம்ப சிம்பிள். என்ன சொல்றாருன்னா, know that alone to be imperishable which pervades this universe. என்ன சொல்றாரு, இந்த உண்மை இங்க இந்த உலகத்திலேயே என்னது இம்பெரிஷபிள்னா அது என்னைக்குமே அழியாது. அது என்னது? பரமாத்மா மட்டும்தான். இட்டர்னல், என்னைக்குமே அவர் மட்டும்தான் இருக்கிறது. அவரோட பிகினிங் இல்ல எண்ட் ரெண்டுமே யாருக்குமே தெரிய முடியாது. அவர்ல தான் இந்த எல்லாமே, இந்த யூனிவர்ஸே கிரியேஷன், இந்த என்டையர் கிரியேஷன் வந்தது அவருக்குள்ளவே எல்லாம் போயிடும். ஆனா அவர் மட்டும் நிரந்தரம், இட்டர்னல் பீயிங். அவர் வந்து இந்த என்டையர் யூனிவர்ஸ் பர்வேட்ஸ்னா என்னன்னா, என்ன சொல்லுவாங்க, துரும்புலையும் தும்புலையும் கடவுள், ஒரு சின்ன துரும்புல கூட கடவுள் இருக்கார். அதுதான் அவர் சொல்றது. எல்லா ஒரு இது இப்ப நீங்க ஒரு கம்ப்யூட்டர் எடுத்தீங்கன்னா கூட அது வந்து இன்அனிமேட். அது நம்ம என்ன சொல்லுவோம், அது ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட், அதுல உயிர் கிடையாதுன்னு சொல்லுவோம். யார் சொன்னா? அதுலயும் அவர் இருக்காரு. ஒரு துரும்புல கூட அவர் இருக்காரு. அதோட அர்த்தம் அதுதான், இம்பெரிஷபிள். நான் பர்வேட்னா நான் எல்லாத்துலயுமே இருக்கிறேன், அனிமேட் ஒரு இன்அனிமேட். நீங்க வந்து ஒன்னு கதவு, நீங்க ஏதாச்சும் ஒரு செடி மரம் எதுல வேணா நீங்க என்ன ஆப்ஜெக்ட் நீங்க எடுத்தீங்கன்னா கூட அதுல கூட நான் இருக்கிறேன். அதுதான் உண்மை. கடவுள் வந்து எல்லாத்துலயுமே இருக்காரு. அதுதான் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, நாம எல்லாத்துலயும் கடவுளை பார்க்கணும் அப்படின்னு. see God in everybody. ஆனா நாமளே செய்யறோம் அது? அப்புறம் இவங்க இப்ப துரியோதனன் பேர் எடுத்தா அவர் துரியோதனுக்குள்ள கடவுள் இருக்காரா? இல்லையே அப்படின்னு தான் சொல்லுவோம். இல்ல, துரியோதனுக்குள்ள கூட கடவுள் இருக்காரு. ஆனா துரியோதன் என்னவா ஆகணும் அது அவனோட தலையெழுத்து, அவனோட அது விதி. அண்ட் அது வந்து அவன் தீர்மானிக்கிற ஒரு வாழ்க்கை. சோ அது நாம ஒண்ணும் செய்ய முடியாது. புரிஞ்சுதா? அது வந்து அவனோட கர்மான்னு சொல்லலாம், இல்ல டெஸ்டினி கூட சொல்லலாம். ஆனா பிளீஸ் நேத்திக்கு ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். உங்களோட டெஸ்டினிய மாத்திக்க வந்து கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு நிச்சயமா. எல்லாருக்குமே தன்னோட டெஸ்டினிய மாத்திக்க ஒரு வாய்ப்பு டெஃபினட்டா வரும். அந்த வாய்ப்பை வரும்போது மட்டும் நீங்க விட்டுடக்கூடாது. நேத்திக்கு என்ன சொன்ன, எங்க அம்மாவோட கதை சொன்ன இல்லையா, என்ன சொன்ன, அவங்க பாட்டி வந்து நீ டாக்டர் படிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க அப்பா போய், அதான் எங்க தாத்தா வந்து ஃபீஸ் கட்டிட்டு வந்தார். இதுல டெஸ்டினி யார் மாத்திக்கணும்? எங்க அம்மா தானே எதிர்த்து சொல்லணும், நான் போய் படிக்க போறேன். ஏன்னா அவங்க அப்பாவே சொல்லிட்டாரு, நீ போய் படி, நீ டாக்டர் படி, நீ என்ன வேணா படி, நான் படிக்க வைக்கிறேன். அதுவும் மெரிட்ல சீட் கிடைச்சது. அண்ட் போய் ஃபீஸ் கூட பே பண்ணிட்டாரு. ஆனா யார் தப்பு அது? ஏன் கடவுள் கொடுக்கலையா அவனுக்கு ஒரு வாய்ப்பு டெஸ்டினிய மாத்திக்க? ஐயோ, எங்க பாட்டி என்ன வளர்த்தாங்க, அவங்க எகேன்ஸ்ட் நான் எப்படி தாத்தா பாட்டி என்ன வளர்த்தாங்க. இந்த மாதிரி ஸ்டூப்பிடா அர்ஜுனா இப்ப என்ன சொல்றாரு, நான் திருத்ராஷ்டுக்கு நான் சண்டை போட மாட்டேன். அது யாரோட தப்பு? டெஸ்டினி மாத்திக்க கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்தார்.
அந்த வாய்ப்பு எடுத்துக்காம தன்னோட வாழ்க்கை வீணாக்கிட்டது எங்க அம்மா தான். தவறு கடவுள் மேல சொல்ல முடியாது. அதுதான் அந்த டெஸ்டினி வந்து மாத்திக்க ஒரு வாய்ப்பு வரும்போது நீங்க புடிச்சிட்டு உடனே கிளம்பணும். அந்த நேரத்துக்கு வந்து ஐயோ நான் என்ன ஆகும். இப்ப எங்க அம்மா அந்த தர்ம சங்கடத்துல இருந்தாங்க. இன்னும் கஷ்டம், அவங்க பாட்டி பேசாம போயிருக்கலாம். அவங்க பேசினா என்ன, பேசாட்டி என்ன, ஒரு வாழ்க்கை ஒரு லைஃப்ல வீணாக்கிட்டாங்க இல்ல. அவங்க இப்படிதான் நம்ம தோணும், ஐயோ அவங்க என்கிட்ட கோச்சிப்பாங்க, இந்த மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி. அவங்க பேசினா உங்களுக்கு என்ன வரப்போகுது, ஒண்ணு வராது. அட்லீஸ்ட் அவங்க படிச்சு இன்னைக்கு வந்து டாக்டர் ஆயிட்டாங்கன்னா ஒரு பெருமைப்பட்டிருப்பாங்க இல்லையா, என் பேத்தி டாக்டர் ஆயிட்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எங்க அம்மாவோட வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா அதை வீணாக்கிது வந்து எங்க அம்மா தான் வீணாக்கினாங்க. நான் வந்து அவங்களோட எங்க கிரேட் கிராண்ட்மா இந்த பாட்டிய மேல நான் தப்பா சொல்ல மாட்டேன். ஏன்னா உனக்கு கடவுள் இங்க காமிச்சாரு, உன் அப்பா போய் ஃபீஸ் கட்டினார், அது உன்னோட தவறு. இன்னைக்கு என்னவா இருக்க நீ, டோர்மேட். அவ்வளவுதான். கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் 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 சொல்லி ஃபால்ஸ் ப்ரைட், அந்த டோர்மேட்டா தான் இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளவு அவங்களோட இருக்கிற அத்தனை திறமை அவங்க வீணாக்கிட்டாங்க. அது அவங்களோட அது மிகப்பெரிய தவறு அவங்க செஞ்சது. ஆனா சொல்லி பாருங்க, அப்படியே ஈகோ பேசும், உனக்கு என்ன தெரியும் அப்படியெல்லாம் அப்படியே ஆரம்பிச்சாங்க. தேவையே இல்லை, அந்த டாபிக்கே போக மாட்டோம். நமக்கு எதுக்கு, உன்னோட வாழ்க்கை உன் தலையெழுத்து, நீ அனுபவி. வீணா இந்த வெட்டி அகங்காரம் இருந்தா வந்து யாரும் திருத்த முடியாது. கடவுள் கூட, பகவான் கூட திருத்த முடியாது. நாலேஜ் தான் கொடுக்க முடியும். சோ இந்த ஈகோவை விடணும் எல்லாம் முதல். இந்த ஈகோ வச்சுட்டு பேசிட்டு இருந்தா முன்னுக்கு எல்லாம் போக முடியாது. சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றார், for no one has the power to destroy this indestructible substance. இந்த பரமாத்மா வந்து யாருமே டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. அவர் இட்டர்னல், அதுதான் உண்மையானது. அவர் என்னைக்குமே நிரந்தரம். நீங்க வந்து வந்து போவீங்க, ஆனா அவர் மட்டும்தான் இருக்கிறார். அவர் இட்டர்னல் பீயிங். எத்தனை யுகா வந்து போகும். நாம சொல்லுவோம் இல்ல, இப்போ 14 கல்பாஸ் ஆயிருக்கு அப்படின்னா இது வந்து 14th கல்பா நாங்க போயிட்டு இருக்குது. ஒரு கல்பா ஐ டோன்ட் நோ எத்தனை இயர்ஸ், ஆனா 4 யுகாஸ் இருக்கு. இந்த மாதிரி திருப்பி அவர் அப்படியே வந்துட்டு போவார். இதேதான் ஸ்டோரி போயிட்டே இருக்கு. ஏன்னா மனுஷனை எப்படி தெரியுமா, நாயோட டெய்ல் அதை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ண ரொம்ப கஷ்டம். பாவம். அவரும் பாருங்க 18 சாப்டர் வரைக்கும் அர்ஜுனாக்கு சொல்லணும். இந்த ஒரு சாப்டர்ல அவர் அர்ஜுனா புரிஞ்சுட்டு இருந்தா, கிருஷ்ண பரமாத்மா வந்து 18 சாப்டர் அதான் என்னது 18 சாப்டர் அவ்வளோ லெசன் கொடுக்க தேவையில்லை. இந்த ஒரு சாப்டர்லயும் அவர் முடிச்சிருக்கலாம். ஆனா 18 சாப்டர் வரைக்கும் அப்படியே இழுத்தாரு, சுவிங்க மாதிரி. ஆனா திருப்பி அதே தான் சொல்றாரு. ஆனா மண்டையில மட்டும் ஏறல. ஏன் அவ்வளோ இக்னரன்ஸ்? அப்படியே நம்ம அந்த இமோஷன்ல உங்க மைண்ட் வந்து கேட்கறதுக்கு தயாரா இல்ல. அந்த மைண்டை விடுங்க, பகவானா அடைங்க. ரொம்ப சுலபம், எவ்வளவு சுலபமா இருக்கு. ஆனா திருப்பி இப்ப சத்சங் அட்டென்ட் பண்றீங்க அப்படியே, ஐயோ எஸ் நானும் இந்த தவறு பண்றேன் அப்படிலாம் யோசிப்பீங்க. நானும் திருத்தணும், அதே திருப்பி போயிடுவீங்க, உங்க லைஃப்ல போவீங்க. நான் கூட சண்டை போடக்கூடாது. நான் பின்னாடி என்ன ஆச்சோ அதை யோசிக்க மாட்டேன், பாஸ்ட பத்தி யோசிக்க மாட்டேன். அப்போ உங்களோட ஹஸ்பண்டோ இல்ல பொண்ணோ பையனோ யாரோ அவங்க வந்து அப்படியே நிக்கட்டும் எதிர்க்க, திருப்பி அந்த ஐயோ அந்த ஃபுல் தாட்ஸ் வந்துடும் மைண்ட்ல. இப்படி பண்ணாங்க இல்ல அப்படின்னு ஒரு சண்டை ஆரம்பிப்பீங்க. ஏன் அது ஏன் கண்ட்ரோல் பண்ண வரல? அதுதான் அங்கதான் பண்ற தவறு. நீங்க பாஸ்ட்ல போறதுனால ஒண்ணு வர போறது இல்ல. பாஸ்ட் பினிஷ், அது டெட் அண்ட் கான், அது செத்து போயாச்சு. அதை பத்தி யோசிக்க தேவையில்லை. இன்னைக்கோட இந்த நிமிஷம் வந்து நீங்க விட்டுடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நீங்க எப்படி வாழ்றீங்கன்றத பொறுத்து தான் உங்க ஃபியூச்சர் வந்து நீங்க நிர்தாரிக்கப்படுது. இன்னைக்கோட வாழ்க்கை நீங்க இன்னைக்கு நல்லா வாழ்னீங்கன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு பியூட்டிஃபுல் ஃபியூச்சர் இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து நீங்க அதே தவறு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் நீங்களே தீர்மானம் பண்றீங்க. உங்க தலையெழுத்து வந்து இன்னைக்கு மாத்தலாம் நீங்க. இததான் எல்லாரும் மறக்கிறீங்க. So we'll stop with this. சரியா? அடுத்த வாரம் அடுத்த கிளாஸ்ல இருந்து 17 verse வரைக்கும் ஸ்டாப் பண்ணிருக்கோம். நன்றி, வணக்கம். Thank you for joining the Bhagavad Gita Satsang. Have a good day and good evening to you all. God bless. Recording stopped.